லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர் ஆகஸ்ட் 8. புனித டோம்னிக் சாமிநாதர். ஸ்பெயின் நாட்டில் கலையொருயேகா பகுதியில் வாழ்ந்த ஃபெலிக்ஸ் காஸ்மன் ஜோவன்னா பெற்றோருக்கு கிபி 1170 பிறந்தார் டோம்னிக் சாமிநாதர். தன் பெற்றோரினால் இறை பக்தியோடு வளர்ந்த இவர் குருவாக விருப்பம் கொண்டு கிபி 1191 புனித அகுஸ்தினார் சபையில் சேர்ந்து அருட்குருவானார். கிபி 1191 ஸ்பெயின் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது மக்களுக்கு தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று மக்களின் பசி தீர்த்தார். காலத்தின் தேவைக்கேற்ப புதிய துறவற சபையினை துவக்க திட்டமிட்ட டோம்னிக் சாமிநாதர் கிபி 1215 போதகர் துறவற சபையினை தொடங்கினார். பெண்களுக்காக புரோயல்லோவில் தனி சபையினை தொடங்கிய டோம்னிக் சாமிநாதர் புனித அகுஸ்தினார் துறவற சபையின் விதிமுறைகளை தம் சபைகளின் விதிமுறைகளாக கட்டமைத்தார். பிரான்ஸ் நாட்டில் ஆல்பிஜென்சிய தப்பறை கொள்கையினை பின்பற்றிய மக்களை மனம் திருப்பிய அருட்தந்தை டோம்னிக் சாமிநாதர் அம்மக்களுக்கு திருச்சபையின் கோட்பாடுகளை எடுத்துரைத்தார். எளிய மக்கள் வாழ்வில் முன்னேறுவதற்கு பணிகளை செய்து ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்த அருட்தந்தை டோம்னிக் சாமிநாதர் கிபி 1221 ஆகஸ்ட் 6 விண்ணகமடைந்தார். இறைவா, உமது இரக்கத்தினை என் மீது திருப்பியருளும் என்று அனுதினமும் ஜெபித்து மக்களுக்கு பணி செய்த அருட்தந்தை டோம்னிக் சாமிநாதரை திருத்தந்தை 9 கிரகோரியார் கிபி 1234 புனிதராக உயர்த்தினார். புனித டோம்னிக் சாமிநாதர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் ஏழ்மையில் வாடுகின்ற மக்கள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அன்னை ஓர் அதிசயம். அதிசய மணல் மாதா. அன்னை மரியாளின் மாண்பும் மகிமையும் வெறும் பிரம்மாண்டமான ஆலயங்களிலும் கலைநயமிக்க சிலைகளிலும் மட்டுமே அடங்கி விடுவது இல்லை. சில நேரங்களில் அந்த தாயின் கருணை மனித கண்ணிற்கு புலப்படாத எளிய மணலிலும் தாழ்மையிலும் ஏழ்மையிலும் மிக வீரியமாக வெளிப்படுகிறது. ஆரவாரமற்ற அமைதியில் ஒரு சாதாரண மணல் துகள் கூட அந்த அன்னையின் அருளால் எப்படி ஒரு வாழ்வாதார புகலிடமாக மாறுகிறது என்பதன் உன்னத அடையாளமே அதிசய மணல் மாதா. இந்த திருப்பெயரின் உட்பொருளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அதில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தத்துவம் ஒளிந்திருப்பதை உணரலாம். அதிசயம் என்பது மனித அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட இறைவனின் செயலை குறிக்கிறது. மணல் என்பது இயற்கையின் எளிமையையும் நம்மை படைத்த இறைவனின் முன் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்ற தாழ்மையையும் உணர்த்துகிறது. இந்த இரண்டிற்கும் நடுவே கருணையின் ஊற்றாக அன்னை மரியாள் வீற்றிருப்பதால் அவர் அதிசய மணல் மாதா என்று போற்றப்படுகிறார். எளிய மணலில் கூட அற்புதம் செய்ய முடியும் என்பதே நமக்கு தரும் மாபெரும் செய்தியாகும்.
உலகம் எதை பயனில்லாதது என்றும் எதை அற்பமானது என்றும் கருதி தள்ளுகிறதோ அதையே அன்னை மரியாள் தன் அருட்கரங்களால் தொட்டு புனிதப்படுத்துகிறார். வறண்ட பாலைவனமாக தோன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளி மணலாய் நாம் சிதறி கிடந்தாலும் அந்த தாய் நம்மை தேடி வந்து நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குகிறார் என்பதற்கு இந்த பெயரே சான்றாகும். திருச்சபையின் மரபில் கடலோர பகுதிகளில் மணல் சார்ந்த இடங்களிலும் அன்னை மரியாள் காட்சியளித்தது அல்லது அன்னை மரியாளின் சிலைகள் மணலிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது போன்ற நிகழ்வுகளே இத்தகைய பக்தி முறைகளுக்கு அடிப்படையாக அமைகின்றன. கடல் அலைகளால் சூழப்பட்ட மணல் எப்படி தன்னை தாழ்த்தி கொள்கிறதோ அதே போல தன்னை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்த அன்னை மரியாளின் தாழ்மையை இந்த மணல் என்ற சொல் நமக்கு தியானிக்க வைக்கிறது. அதிசய மணல் மாதாவின் வரலாற்று தொன்மை தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன் குடியிருப்பில் அமைந்துள்ள அதிசய மணல் மாதா திருத்தலம் இந்திய கிறிஸ்தவ வரலாற்றின் வேர்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதற்கு ஒரு சான்றாகும். செம்மணல் குன்றுகளும் பனை மரங்களும் தருவை எனப்படும் ஏரியும் சூழ்ந்த இயற்கையான சூழலில் அன்னை மரியாளின் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. கிபி 1ஆம் நூற்றாண்டில் புனித தோமையார் கேரளா வழியாக தமிழகம் வந்தபோது பாண்டிய மன்னன் கந்தப்ப ராசாவின் நோயை குணப்படுத்தியதாகவும் அதன் விளைவாக மன்னன் மனம் மாறி அன்னை மரியாளுக்கு கோயில் கட்ட 3 சென்ட் நிலத்தை தானமாக வழங்கியதாகவும் வரலாறு கூறுகிறது. இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்காக தானமாக வழங்கப்பட்ட முதல் நிலம் இதுவே என்று கருதப்படுகிறது. மணல் மூடிய அதிசயம் முன்பு கணக்கன் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில் ஒருமுறை பெரும் மணற்புயல் ஏற்பட்டது. அநீதி இழைத்த மன்னனுக்கு மக்களுக்கும் கிடைத்த இறை தண்டனையாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு ஏழை விதவையின் சாபத்தால் ஒட்டுமொத்த கிராமமும் செம்மண்ணால் மூடப்பட்டது. இதில் புனித தோமையார் பனை ஓலையால் கட்டிய அந்த சிறிய ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்தது. பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த இந்த ஆலயம் கிபி 1798ஆம் ஆண்டு ஒரு இடையர் சிறுவனால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது. மணல் குன்றுகளுக்கு இடையே வெளிப்பட்ட அன்னை மரியாளின் அந்த எளிய உருவமே அதிசய மணல் மாதா என அழைக்கப்படத் தொடங்கியது. புனித தோமையாரும் சிலுவை அடையாளமும் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக அடித்தளம் புனித தோமையாரால் போடப்பட்டது. அவர் அந்த சிறிய ஆலயத்தில் மரத்தினால் ஆன ஒரு சிலுவையை நிறுவி அதன் மேல் INRI என்ற எழுத்துக்களை பொறித்து மக்கள் அங்கு ஜெபிக்க வழிவகை செய்தார். பாண்டிய மன்னன் கந்தப்ப ராசாவிற்கு சபூர் என்ற பெயர் சூட்டி திருமுழுக்கு அளித்த புனித தோமையார் அன்னை மரியாளின் பரிந்துரையால் பல அற்புதங்களை செய்த இடமாக இது இன்றும் போற்றப்படுகிறது. கிபி 16ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் தென் கடற்கரை பகுதியில் நற்செய்தி பணியாற்றிய புனித பிரான்சிஸ் சவேரியார் மணப்பாட்டில் தங்கியிருந்த போது இந்த மணல் மாதா ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்டார். புனித தோமையாரின் வழித்தோன்றல்கள் இங்கே வாழ்வதையும் மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயத்தின் சிறப்பையும் அறிந்த அவர் மிகுந்த ஆவலோடு இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து அன்னை மரியாளை வணங்கி மகிழ்ந்தார். இது இத்தலத்தின் வரலாற்று பெருமையை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இன்று தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் 16 முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது. இத்தலத்தின் சனிக்கிழமை பக்தி மிகவும் புகழ் பெற்றது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இங்கு வந்து அன்னையின் அருள் பெறுகிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் புனித உணவு இத்தலத்தின் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பறைசாற்றுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் 10 நாட்கள் இத்திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி சிலுவை மகிமை பெருவிழாவையும் உள்ளடக்கி 10ஆம் நாள் அன்று நடைபெறும் பிரம்மாண்டமான திருப்பலியுடன் விழா நிறைவு பெறுகிறது. செம்மணல் குன்றுகளுக்கு இடையே அன்னை மரியாள் பவனி வரும் காட்சி பார்ப்பவர் கண்களுக்கு பரலோகத்தின் காட்சியையே நினைவூட்டும். அதிசய மணல் மாதா நமக்கு உணர்த்தும் செய்தி ஒன்றே: அநீதி என்பது மணலால் மூடப்படலாம்,
ஆனால் உண்மையான இறைப்பற்று எப்போதும் வெளிச்சத்திற்கு வரும். மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது போல நம் வாழ்வில் சோதனைகள் வந்து நம்மை மூடினாலும் அன்னை மரியாளின் பரிந்துரை நம்மை மீண்டும் ஒளியை நோக்கி அழைத்து செல்லும். எளிமையும் தூய்மையும் கொண்டவர்களுக்கு அன்னை மரியாள் என்றும் ஒரு பாதுகாவலராக திகழ்கிறார் என்பதே இத்தலத்தின் மைய செய்தியாகும். பாரம்பரிய நம்பிக்கையின்படி ஒரு காலத்தில் இந்த பகுதி விவசாயம் செய்ய முடியாத வறண்ட மணல் பரப்பாகவும் மக்கள் வறுமையிலும் துயரத்திலும் வாடிய இடமாகவும் இருந்தது. அத்தகைய கடினமான சூழலில் அன்னை மரியாள் தனது மேலான கருணையை அந்த எளிய மணல் வழியாகவே வெளிப்படுத்த தொடங்கினார் என்று நம்பப்படுகிறது. மனிதர்கள் எதை பயனற்றது என்று கருதினார்களோ அந்த மணலையே தனது அருட்கொடையின் அடையாளமாக அன்னை மாற்றியதே இத்தலத்தின் தோற்றத்திற்கு அடிப்படையானது. வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இப்பகுதி மக்கள் கொடிய நோய்களாலும் தொடர் வறுமையாலும் பாதிக்கப்பட்டிருந்த காலங்களில் அன்னை மரியாளிடம் தஞ்சம் புகுந்து எளிய ஜெபங்களை ஏறெடுத்தனர். அந்த ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மணலுடன் தொடர்புடைய அற்புத குணமடைதல் தொடர்ச்சியாக நடைபெற்றன. நோயுற்றவர்கள் அந்த மணலை நம்பிக்கையுடன் பயன்படுத்திய போது உடல் நலம் பெற்றனர். இந்த தொடர் அதிசயங்களின் காரணமாகவே இவ்விடம் அதிசய மணல் மாதா திருத்தலம் என்று போற்றப்பட தொடங்கியது. இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பே அதன் மணல்தான். மணல் என்பது இயற்கையில் ஒரு சாதாரண பொருள். ஆனால் அது ஜெபத்துடன் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பயன்படுத்தும் போது அது ஒரு தெய்வீக மருந்தாக மாறுகிறது. விசுவாசம் இருந்தால் கடுகளவு மணலும் மலையை நகர்த்தும் என்ற இறைவார்த்தைக்கு இணங்க பலர் இந்த மணல் வழியாக பெற்ற நன்மைகள் இத்தலத்திற்கு அதிசய மணல் என்ற பெயரை நிலைநிறுத்தியுள்ளன. இது பொருளில் இருக்கும் சக்தி அல்ல, மாறாக அந்த பொருளின் மீது விசுவாசிகள் வைக்கும் நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றியாகும். கடற்கரை மணலில் நம் கால் தடங்கள் அழிந்து போகலாம், ஆனால் அந்த மணலில் அன்னை செய்த அற்புதங்கள் ஒருபோதும் அழியாது. நம்முடைய வாழ்க்கை வறண்ட மணல் போல தோன்றினாலும் அன்னை மரியாளின் ஒரு துளி அருட்பார்வைப்பட்டால் அதுவும் பொன்னாக மாறும். எனவே கவலைகளை களைந்துவிட்டு அந்த தாயின் பரிந்துரையை நாடுவோம். மணலில் அற்புதம் செய்த தாயே, எங்கள் வாழ்வையும் ஒரு புது கவிதையாக மாற்றி அருளும். எங்கள் அம்மா என்று உன்னை அழைக்கையிலே நெஞ்சில் ஆறுதல் பிறக்குதம்மா. உந்தன் அன்பால் எம்மை அணைக்கையிலே எங்கள் இதயம் மகிழுதம்மா. செய்திகள். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் செப்டம்பர் 25 முதல் 28 வரை பிரான்சிற்கு மேற்கொள்ள உள்ள திருத்தூது பயணத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி நிரல் வெளியிடப்பட்டுள்ளது. 4 நாட்கள் மேற்கொள்ளவிருக்கும் இப்பயணத்தில் பாரிஸ், செயின்ட் டெனிஸ், லூர்த் மற்றும் மெட்ஸ் ஆகிய நகரங்களுக்கு செல்லும் திருத்தந்தை பின்னர் ரோம் திரும்புகிறார்.
செப்டம்பர் 25 வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை மணி 7:50 ரோம் ஃபியூமிச்சினோ பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து திருத்தந்தை புறப்பட்டு காலை 10 மணிக்கு பாரிஸ் ஓர்லி பன்னாட்டு விமான நிலையத்தை சென்றடைவார். லூர்துவில் தனது முதல் முழுநாள் நிகழ்வுகளை செப்டம்பர் 27 அன்று தொடங்கும் திருத்தந்தை அவர்கள் லூர்து அன்னை திருத்தலத்தின் புனித பெர்னதெத் அரங்கில் பிரான்ஸ் ஆயர் பேரவையின் உறுப்பினர்களை சந்தித்து உரையாற்றுகிறார். இதனைத் தொடர்ந்து திருத்தலத்தின் புல்வெளி பகுதியில் திருப்பலி நிறைவேற்றுகிறார். பிரான்சில் திருத்தந்தையின் இறுதி நாளான செப்டம்பர் 28 அன்று மெட்ஸ் நகருக்கு செல்லும் அவர் அங்கு சமயங்களுக்கு இடையிலான சந்திப்பிலும் அமைதி மற்றும் ஒற்றுமைக்காக ஐரோப்பாவின் வேர்களுக்கு திரும்புதல் என்ற தலைப்பிலான சந்திப்பிலும் பங்கேற்கிறார். திருத்தந்தையின் பிரான்ஸ் பயணத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள லட்சணையில் பிரான்சின் கோத்திக் பேராலயங்களின் ரோஜா வடிவ வண்ண கண்ணாடி ஜன்னல்களை நினைவூட்டும் வடிவமைப்பு இடம்பெற்றுள்ளது. இது திரு அவையில் நிலவும் ஒன்றிப்பு மற்றும் ஒற்றுமையின் அழகை குறிக்கிறது. லட்சணையின் மையத்தில் இடம்பெற்றுள்ள கூர்மையான கோத்திக் வளைவும் சிலுவையும் இப்பயணத்தின் திருத்தூது மற்றும் வழிபாட்டு பரிமாணத்தை வெளிப்படுத்துகின்றன. தூய ஆவியாரை குறிக்கும் புறா மனித குலத்திற்கான அமைதியின் அடையாளமாக ஒலிவ கிளையை தனது அலகில் ஏந்தியுள்ளது. நீலம், வெள்ளை, சிவப்பு ஆகிய பிரான்சின் தேசிய நிறங்களுடன் வத்திக்கானின் நிறங்களையும் பிரதிபலிக்கும் மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை ஆகிய நிறங்கள் லட்சணையில் இணைக்கப்பட்டுள்ளன. உலகம் வாழ்வை பெறுவதற்காக என்ற இந்த குறிக்கோள் நம்பிக்கை மற்றும் ஒன்றிப்பிற்கான அழைப்பாகவும் பிரிவினைகளை தாண்டி அமைதி, நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை பகிர்ந்து கொள்வதற்கான அழைப்பாகவும் விளக்கப்பட்டுள்ளது. பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறையால் முன்னெடுக்கப்படும் அனைத்துலக முன்னெடுப்பான கத்தோலிக்க பல்கலைக்கழகங்களின் முத்தரப்பு கலை விழா கலைஞர்கள், கத்தோலிக்க பல்கலைக்கழகங்கள், கலை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பண்பாட்டு நிறுவனங்களை ஒன்றிணைத்து இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளுக்கு கலை எவ்வாறு பதிலளிக்க முடியும் என்பதை ஆராய்கிறது. 2026 மற்றும் 2027 ஆண்டுகளில் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் இம்முத்தரப்பு கலை விழா வெனிஸில் நிறைவடையும். இதன் ஒரு பகுதியாக கலை கண்காட்சிகள், கலை படைப்புகளுக்கான ஆக்கப்பணிகள், வெளியீடுகள் மற்றும் பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் இடம்பெறும். பரிவுணர்வு பயிற்சிகள் என்ற தலைப்பிலான இதன் தொடக்க நிகழ்வு ரியோ டி ஜெனீரோ, சாண்டியாகோ, பொகோட்டோ, பாஸ்டன், மிலான், லிஸ்பன் மற்றும் லுவாண்டா ஆகிய நகரங்களில் நடைபெறவுள்ளது. உயர்கல்வி, மனித உறவுகள் மற்றும் பரிவுணர்வின் பங்கு குறித்து இம்முன்னெடுப்பு ஆராய்வதுடன் மனித வாழ்வின் அடிப்படை மதிப்புகளை பாதுகாப்பதன் பொருள் குறித்த ஆழமான சிந்தனையையும் ஊக்குவிக்கிறது. மெக்சிகோவிற்கான தனது பயணத்தின் போது ஆகஸ்ட் 5 அன்று திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் அந்நாட்டின் தேசிய அமைதி உரையாடல் பிரதிநிதிகளை சந்தித்து வன்முறையால் பாதிக்கப்பட்ட சமூகங்களில் அமைதியை கட்டி எழுப்ப அவர்கள் மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் அனுபவங்களையும் கேட்டறிந்தார். இச்சந்திப்பில் கல்வியாளர்கள், அரசு அதிகாரிகள், சமய தலைவர்கள், காணாமல் போன தங்கள் அன்புக்குரியவர்களை தேடும் குடும்பத்தினர், காவல்துறை அதிகாரிகள், தொழில்துறை தலைவர்கள் மற்றும் மெக்சிகோவின் பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். துன்புறுவோரின் மீது இரக்கம் காட்டுவதிலிருந்தே அமைதி தொடங்குகிறது என்று வலியுறுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள் காணாமல் போன தனது மகனை தேடும் ஒரு தாயின் சாட்சியத்தை சுட்டிக்காட்டியதுடன் அமைதி என்பது பொறுமையுடன் நாள்தோறும் கட்டியெழுப்பப்பட வேண்டிய பணியாகும் என்றும் நினைவூட்டினார். வன்முறையால் பாதிக்கப்பட்ட உலகின் பிற பகுதிகளுக்கும் இவர்களின் அனுபவம் ஊக்கமளிக்க கூடும் என்றும் தங்கள் முயற்சிகளில் மனம் தளர வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சிக்னிஸ் உலக மாநாட்டின் 3வது மற்றும் இறுதி நாள் காலை அமர்வு திரு அவைக்கும் சமூகத்திற்கும் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் ஆற்றி வரும் இன்றியமையாத பங்களிப்பை எடுத்துரைத்தது. உலகெங்கிலும் உள்ள அருள் சகோதரிகளுடன் இணைந்து பணியாற்றிய தனது அனுபவங்களை கான்ட்ராக்ட் என் ஹில்டன் அறக்கட்டளையின் திட்டச் செயல்பாடுகளுக்கான இணை தலைவரும் கத்தோலிக்க அருள் சகோதரிகள் முன்னெடுப்பின் தலைவருமான முனைவர் அருள் சகோதரி ஜேன் அவர்கள் பகிர்ந்து கொண்டார். 2026 ஆகஸ்ட் 6 அன்று ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்ற மாநாட்டில் தகவல் தொடர்பு பணியாளர்களிடம் உரையாற்றிய அவர் 2 முக்கிய முன்னெடுப்புகளை எடுத்துரைத்தார். தகவல் தொடர்புக்கான திருப்பிடத்துறையால் செயல்படுத்தப்படும் பெந்தகோஸ்தே திட்டம் கத்தோலிக்க அருள் சகோதரிகளை இணைத்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களின் குரல்களை வலுப்படுத்துகிறது. மேலும் விஸ்டம் கால்ஸ் திட்டம் அருள் சகோதரிகளையும் வணிக ஊடக தளங்களையும் இணைக்கிறது என்று குறிப்பிட்டார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.